கோயிலுக்கு வயசானவங்களை கூட்டிட்டு போறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப கூட்டமா இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளியில உட்கார வச்சுட்டு போவோம் இல்லையா. ஒரு வயசான அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்தவங்களாம் உள்ள போய் தரிசனத்துக்கு போயிட்டாங்க. ஸோ ஒரு 3 லேடிஸ், அந்த 3 ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு சுடிதார்ல, அது போக 2 லேடிஸ், இவங்க நல்லா பிளான் பண்ணி அந்த பாட்டி கீழே தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. கழுத்துல நகை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நல்லா நோட் பண்ணிட்டு அவங்கள எந்திரிக்க சொல்லி நிக்க வச்சு லைட்டா செவுத்தோரமா கூட்டிட்டு போறாங்க. அப்படியே அவங்கள டைவர்ட் பண்றாங்க. அப்படி இப்படின்ட்டு அந்த பாட்டிமாக்கு தெரியல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஸோ செவுத்துக்கிட்ட கொண்டு போனோம்னா அந்த கூட்டத்துல யாருமே அவங்கள அப்சர்வும் பண்ணல. பொறுமையா அந்த நகைய கழட்டி, அதாவது அந்த பொண்ணு ஃப்ரண்ட்ல இருக்க பொண்ணு டைவர்ட் பண்றாங்க. அது பக்கத்துல இருக்கவங்களும் கூட்டம் இருக்க மாதிரி அந்த பாட்டி இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பாட்டி கூட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. ஸோ பொறுமையா நகையும் ரிமூவ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இது சிசிடிவில ரெக்கார்ட் ஆனதுனால தெரிஞ்சது. முன்னாடி எல்லாம் திருப்பதியில மட்டும்தான் ரொம்ப கூட்டமா இருந்தது. இப்போ திருவண்ணாமலை, திருச்செந்தூர், அந்த மாதிரி எல்லா ஸ்ரீரங்கம், அந்த மாதிரி எல்லா கோயிலுமே ரொம்ப கூட்டமா இருக்கு. வயசானவங்கள கூட்டிட்டு போறோம், உள்ள கூட்டிட்டு லைன்ல நிக்க வைக்கிறது, சஃபகேட்டிங்கா இருக்கும்னு வெளில உட்கார வச்சிடுறோம். அந்த மாதிரி டைம்ல இதெல்லாமே நடக்குது. சிசிடிவில ரெக்கார்ட் ஆனதுனால நமக்கு தெரிஞ்சது. லக்கிலி என்னன்னா இந்த 3 லேடிஸையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரெக்கார்டிங்கோட. இது ஆந்திரால நடக்குது. அதுல ஒரு கிரே சாரி போட்டிருக்கிற லேடி தமிழ் லேடி தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு கோல்ட் ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி கூட்டமான இடத்துல ஈவன் யங்ஸ்டர்ஸுமே அவாய்ட் பண்றது நல்லது. வயசானவங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட கூட்டிட்டு போற மாதிரி பார்க்கணும். இல்லை அப்படின்னா கோல்ட் ஜுவல்லரி அவாய்ட் பண்ணிட்டு உட்காருவீங்க.